ஏன்னா மென்க்கு வந்து தனக்கு கேன்சருங்கிற அக்செப்ட் பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம். அதில் சீமன் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு பயம் வந்து ஆப்வியஸாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருமோ. 30 இயர்ஸில் மேரிட் ஆயிருக்கும், பட் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு அவங்களுக்கு வரப்போ எங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா. ஈவன் நிறைய அன்மேரிட் பாய்ஸே சம்டைம்ஸ் இது தெரியாமல் செமன் ஃப்ரீஸ் பண்ணாமல் தென் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு கீமோலாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் நில் கவுண்டோட வராங்க. ஓகே. ஸோ அதை பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் நான் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கேன்சர் வந்து என்ன பாதிச்சிடக்கூடாது, என்னோட உயிருக்கு ஆபத்தாயிடக்கூடாது, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டாக இருக்கும். நான் கேன்சரை பற்றின ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறதே நீங்கள் போயிட்டு ஃபெர்டிலிட்டி கன்சல்டண்ட்டை பாருங்கள். ஹாய் ஆல், ஐ எம் டாக்டர் பிரதீபா, சுதா மருத்துவமனையின் முதன்மை செயற்கை கருத்திருத்தல் நிபுணர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சர்வம் அப்படிங்கிற பாட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது மெயினாக வந்து கேன்சர் பேஷண்ட்ஸில் ஃபர்டிலிட்டி எப்படி இருக்கும், ஸோ அதில் என்னென்ன மித்ஸு, என்னென்ன சந்தேகங்கள், அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி, ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. இன்னைக்கு வந்து சர்வம் பாட்காஸ்ட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது டாக்டர் சுகேஸ்வரன், சுதா கேன்சர் சென்டரோட முதன்மை புற்றுநோய் சிகிச்சை நிபுணர். வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ மேம். ஐ திங்க் நம்ம இந்த சர்வம் பாட்காஸ்ட் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா கேன்சர் அப்படிங்கிறது இப்போ இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்துட்டே இருக்கும். உங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் ஆஸ் அன் ஆன்காலஜிஸ்ட் யூ ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். இப்போ கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு, அலாமிங்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை கண்கூடாமல் பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம மெயின் ஆஸ் அ ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் என்னோட பார்ட் வந்து இதில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயமா இருக்கு. அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அந்த குழந்தையின்மைங்கிறது, அதாவது ஓவரிஸ்கோ இல்லை ஸ்பெர்ம் ஃபேக்டரோ ஏதாவது வரலாமா, இல்லை ட்ரீட்மெண்ட்னால பாதிப்புகள் இருக்கா, இல்லை கேன்சர்னாலேயே பாதிப்புகள் இருக்கா, எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியுமா, பேரண்ட்ஹுட் அட்டைன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு, ஈவன் அன்மேரிட் ஆகட்டும் மேரிட் ஆகட்டும், நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல மெயினாக நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கோ இல்லை அன்மேரிட் கேர்ள்ஸ் அண்ட் மென்கோ முக்கியமாக ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த பாட்காஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணோம். ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி இட்ஸ் ஃபைனலி ஹேப்பனிங் ஆஃப்டர் அ லாங் டைம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரொட்டீனாக நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். எஸ்பெஷலி அந்த ஒரு 25 to 30 இயர்ஸ் ரீசெண்ட்லி மேரிடு, 30 இயர்ஸில் மேரிட் ஆயிருக்கும், பட் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு அவங்களுக்கு வரப்போ எங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா, ரெகுலராக எங்களால் ஃபேமிலி லைஃப்பில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ அது வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறையா விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருந்தாலுமே உள்ள என்ட்ரி அப்பயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபியர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிவிக்கணும். ஏன்னா நாலேஜ் நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு அது. ஏன்னா கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயம் தான். ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகும், ஸோ நம்ம வந்து நம்மளோட லாங் டேர்ம் ஹெல்த் எப்படி இருக்கும், இப்படிதான் நினைப்பாங்களே தவிர அந்த குழந்தையோ ஃபேமிலியோ யாரும் பெருசா அதை வந்து ஃபர்ஸ்ட் தாட்டாக கொண்டு வரதில்லை. பட் ஆஸ் ஐ திங்க் ஆன்காலஜிஸ்ட் நீங்கள் வந்து அண்ட் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ரெண்டு பேரும் நம்ம கம்பைண்டா அந்த கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஹைலைட் பண்ணதில். ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்க வரப்போ ஆஸ் அ ஆன்காலஜிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் கொஷின் கேட்டோன்னே நான் கேன்சரை பற்றின ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறதே நீங்கள் போயிட்டு ஃபெர்டிலிட்டி கன்சல்டண்ட்டை பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நாங்கள் அனுப்புறப்ப நீங்கள் என்ன மாதிரியான கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க? ஏன்னா எங்களுக்கும் அது தெரியாது இல்லைங்க. என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டாக அவங்க நிறைய பேர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் இந்த டயக்னோஸ் எங்களுக்கு ஆயிருக்கு, எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை ஓவேரியன் கேன்சரோ ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்கறது, எவ்வளோ நாளுக்குள்ள நாங்கள் இப்போ சப்போஸ் எங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அவைலபிள்ங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி அன்மேரிடாக இருக்காங்க அப்படின்னா எக் ஃப்ரீசிங், அதாவது அவங்களோட ஊசைட்ஸ் எடுத்து எக்கை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மென்னுக்கு வந்து செமன் ஃப்ரீசிங், ஸ்பெர்ம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் மேரிடாக இருக்காங்க அப்படின்னா, கப்பலாகவே இருக்காங்க அப்படின்னா நமக்கு எம்ப்ரியோவாக உருவாக்கி கருவாக ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். பட் அவங்க முக்கியமான கேள்வி அதோட கேட்குறது என்னென்னா, எவ்வளோ டியூரேஷனில் இது முடியும், சீக்கிரமாக முடிஞ்சிருமா, ஏன்னா நாங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் போனோம், எங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ இது வந்து நமக்கு அடிஷ்னல் ஆஸ்பெக்டாக தான் வருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம என்ன புரிய வைக்கணும்னா, லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள வாட் எவர் வி ஆர் திங்கிங் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். அதே மாதிரி மேலுக்கு செம்மன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஹார்ட்லி 2 to 3 டேஸில் முடிஞ்சிரும் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் டெஃபினட்டாக பேரண்ட்ஹுட் பாசிபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு நம்ம நல்லாவே ஒரு தைரியம் கொடுத்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்குமே அந்த நம்பிக்கை வரும், ஓகே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே அவங்களுக்கு அப்போ தான் வரும். ஏன்னா நம்மளும் இப்போ கேன்சர் வந்துருச்சு, இதுவாகும் அதுவாகும்னு ரொம்ப அவங்கள பயமுறுத்தும் பொழுது இந்த ஃபர்டிலிட்டி பார்ட்டை அவங்க எடுக்கிறதே இல்லை. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு கவுன்சில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா ஹெல்த்தியாக வந்து ஒரு ஹெல்தி டிஸ்கஷனோட அவங்க வந்து நிறைய பேர் இந்த கன்சர்வேஷன் டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அக்ரி பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இதில் எனக்கு தெரியாத விஷயங்களும் சரி, இப்போ நான் ரொட்டீனாக பேஷண்ட்ஸ் பார்க்குறப்ப ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக அவங்க கேட்குற கொஸ்டினுக்கே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த சர்வம் அப்படிங்கிற ஒரு இந்த பாட்காஸ்ட் ஷோ மூலிமா எனக்கும் அதில் ஒரு நாலேஜ் வந்ததுன்னா, நம்ம ரொட்டீனாக பார்க்குறப்ப பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதை அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா as the name implies நினைக்கிறேன். ஏன்னா சர்வம் மீன்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி as a oncologist நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் as a fertility consultant எங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அண்ட் அது பார்க்குற பீப்புளுக்கும் ஸோ இந்த பாட்காஸ்ட் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னன்னாங்க மேம், இப்போ ஆன்காலஜிஸ்டாக வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு யங் ஒரு 25 ஆர் ரீசென்ட்லி மேரிட் வரப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபெர்டிலிட்டி பார்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். அந்த ஃபெர்டிலிட்டி வந்து சொல்கிறப்ப இப்போ வந்து ஒரு மென் வந்து கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஸ்டிகுலர் டியூமர். இப்போ அவங்க வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள் டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கீமோதெரப்பி போகிறதுக்கு முன்னாடியோ நாங்கள் வந்து சாம்பிள் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலுமே நிறைய பேர் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் காரணம் அப்படிங்கிறது மென் சைடு அப்படிங்கிறது ஒரு சோஷியல் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சா ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, பயம் அவங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு. பட் இதெல்லாம் மீறி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் ஃபெர்டிலிட்டி கன்சல்டன்ட்க்கு. அப்ப அவங்க உங்ககிட்ட எந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க? இப்போ அப்படி அந்த மாதிரி இருந்தால் எத்தனை சாம்பிள் வந்து நீங்க ரொட்டீனா வந்து செமன் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், ஸ்பெர்ம் எவ்வளோ டைம்குள்ள எடுக்கணுங்கிறத நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ மென் வந்து இதில் நிறைய அந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. ஏன்னா மென்க்கு வந்து தனக்கு கேன்சருங்கிற அக்செப்ட் பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம். அதில் சீமன் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு பயம் வந்து ஆப்வியஸாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருமோ இல்லை ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருமோ, அந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் ஈரால நிறைய பேர் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேருமே கம்பைண்டாக என்கிட்ட வராங்க. வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ கூட ரீசென்ட்லி நம்ம ஒரு பேஷண்ட் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் டெஸ்டிகுலர் சர்ஜரி பண்ணிட்டு அழகா அவங்க செமன் முன்னாடியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி இப்போ கன்சீவ் ஆகி ஆல்மோஸ்ட் ட்வின் டெலிவர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அவேர்னஸ் வந்து இப்போ நல்லா இருக்கு. மேபி சோஷியல் மீடியா அண்ட் டாக்டர்ஸ் நம்ம கவுன்சில் பண்றதுனால அவேர்னஸ் நல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெர்ம் சைட்ல சிமன் ஃப்ரீசிங்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பு, ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் டெக்னிக். இப்போ எக்குக்காக அவங்க 10 நாள் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எக் எடுக்கணும். செமனுக்கு அப்படி இல்லை. வென்எவர் தே திங்க் அழகா அவங்க மாஸ்டுபேட் பண்ணி அந்த சாம்பிள் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபப்ளி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சாம்பிள்ஸ் வந்து நம்ம எவ்ரி 2 டேஸோ டிபெண்டிங் ஆன் த டைம் டியூரேஷன் ஆல்டர்னேட் டேஸோ வந்து அழகா ஃப்ரீஸ் பண்ணிட்டு போக சொல்லிடுறோம். தென் அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரா அவங்களோட சர்ஜிக்கலோ இல்லை கீமோதெரப்பி ரேடியேஷன் வாட் எவர் ட்ரீட்மெண்ட் யூ ஹவ் பிளான் அழகா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் தாட். ஈவன் நிறைய அன்மேரிட் பாய்ஸே சம்டைம்ஸ் இது தெரியாம செமன் ஃப்ரீஸ் பண்ணாம தென் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு கீமோலாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் நில் கவுண்டோட வராங்க. ஸோ அதை பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஈஸியான விஷயம், ஃப்ரீஸ் பண்ணிட்டு அழகா அவங்களோட ஓன் ஸ்பெர்ம்ஸ்லேயே ஓன் பயாலஜிக்கல் மெட்டீரியலே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க சொன்ன மாதிரி அவேர்னஸ் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் ஆன்காலஜிஸ்ட் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஒரு டீமா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அவங்க ஓன் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ல எடுத்துக்கலாம் அவங்க. கண்டிப்பா மேம். இதுல வந்து இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான். கேன்சர் வருது, ஒரு யங் ஏஜ்ல ரீசென்ட்லி மேரிடா இருக்கவங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட டிபெண்டன்சி வந்து ஒய்ஃப் தான். அதுக்கப்புறம் ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் அவங்கள தான். ஸோ இவங்க எல்லாமே ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட ஓன் நம்ம டே டு டே நம்மளே நிறைய கேசஸ் பார்த்தோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் இருக்கு. கண்டிப்பா. அதனால ஃபேமிலி கவுன்சிலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க தனியா வர்றதோட கூட ஃபேமிலி அப்பா அம்மாவோ இல்லை அவங்க யார் டிபெண்ட்டாக இருக்காங்களோ அந்த ஹோல் டீமை நம்ம கவுன்சில் பண்ணோம் அப்படின்னு இட் டேக் சம் டைம். ஆனால் நம்ம என்ன உடனே சொல்லி உடனே அவங்க கவுன்சில் ஆக மாட்டாங்க. பட் மேக்ஸிமம் ஃபியூ டேஸ்க்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடணும். பிகாஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஃபேமிலியாக கவுன்சில் பண்ணி இமீடியட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் மெஜாரிட்டி இப்போ வந்து மென் வந்து ரொம்ப வாலண்டியராக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க அழகாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு
தென் ட்ரீட்மெண்ட் போறதை நம்ம பார்க்குறோம் இப்போ. மேம் இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு டவுட். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மென் வரப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 2 to 3 சாம்பிள்ஸ் ஒரு 2 days 3 days கேப்ல. பட் இது வந்து எனக்கு ஈஸியா முடிஞ்சிரும். நீங்க ஒரு 1 வித்தின் 2-3 டேஸ்ல வந்து சாம்பிள் குடுத்துருவாங்க. நான் இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதே வந்து ஃபீமேல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரா இவ்ளோ டைம், ஏன்னா எனக்கு வந்து ஒரு டயக்னோஸ் ஆனோனே இமிடியேட்டா கீமோ ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஓவம் வந்து பிக்கப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். பட் அது அவங்களோட ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட் ஏதாவது டிபெண்ட் பண்ணி இருக்குமா? அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ இது வந்து எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது இப்போ முதல்லலாம் வந்து பீரியட் ஆகி செகண்ட் டேலேருந்து நம்ம இன்ஜெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days இன்ஜெக்ஷன் போட்டு தென் 12th டே நம்ம எக் பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஆன் ஆவரேஜ் ஒரு 12 to 15 days அந்த ப்ரோட்டோகால் சொல்லுவோம். பட் இப்போல்லாம் எப்படின்னா நிறைய ப்ரோட்டோகால் மாறிடுச்சு. ரேண்டம் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். அதாவது எந்த டே பீரியட் அவங்க வந்தாலும் சரி, ஈவன் 6th டே வரலாம், இல்லை 15th டே வரலாம், 20th டே வரலாம். பர்டிகுலர்லி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த ப்ரோட்டோகால் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து யூஸ்வலி எனி டே ஆஃப் த சைக்கிள் வந்தாலுமே ரேண்டமாக கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக அவங்க ஒரு 10 days இன்ஜெக்ஷன் போட்டு எக் பிக்கப் போறக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 12 days கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால ஆஸ் அ ஃபர்டிலிட்டி கேன்சர் உங்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் யூஸ்வலாக டீமாக எவ்வளோ நாள் எங்களுக்கு அவைலபிள் பீரியட் இருக்கு, ஸோ இந்த பீரியடுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம், ஸோ அது உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேன்னா த நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது இல்லை, இமீடியட்டா 12 daysல முடிச்சு உங்களை சேஃபாக நம்ம பேஷண்ட்டை அனுப்பிச்சிடலாம். ஓகே மேம், டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து டீம் ஒர்க் தான். பட் இதுல வந்து அடிஷனலா நம்ம பார்க்கணும், இப்போ மேரிட் ஆகி வரவங்களுக்கு ஓகே. இப்போ அன்மேரிடா இருக்கிறவங்களுக்கு இப்போ மென் அப்படிங்கிறது எகெயின் இட்ஸ் அ காமன், நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுவோம், அவங்களும் பண்ணிடுவாங்க. எகெயின் பேரண்ட்ஸ் வச்சு டிபெண்ட் பண்ணிக்கலாம். இதே ஃபீமேல் அன்மேரிட் வந்து இப்போ ஒரு ஜெர்ம் செல் டியூமர் நம்ம காமனா பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த மாதிரி அட்வைஸ், ஏதாவது ஸ்பெஷலா அதுக்குன்னு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா? ஓவர் ஸோ அதான் அன்மேரிடுமே இப்போ நிறைய வராங்க. இப்போ அன்மேரிட் ஸ்பெர்ம்ஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இமீடியட்டா வந்து சீமன் அனாலிசிஸ் கொடுத்து நம்ம இமீடியட்டா சீமன் கொடுக்குறாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ விமனுக்குன்னு பார்த்தோம்னா ஈவன் அன்மேரிடுக்கும் ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் சேஞ்ச் இருக்கே தவிர அவங்களுக்கும் நம்ம 10 days இன்ஜெக்ஷன் போட்டு சேம் ப்ரொசீஜர் அழகாக நம்ம எக் எடுத்து சம்டைம்ஸ் வெஜினலாவே எடுக்கலாம், இல்லை ஒரு சிலது டிஃபிகல்ட்டா இருக்கு வெஜினலானா அப்டாமினல் சொல்லுவோம், அல்ட்ராசவுண்ட் கைடடா அப்டாமினலாவே எக்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்ல ஈவன் அன்மேரிடுக்குமே சேம் 12 daysக்குள்ள நம்ம அவங்களுக்கு அழகா எக் ஃப்ரீசிங் பண்ணிட்டு அவங்கள நம்ம ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்க்கு நம்ம அனுப்பிச்சிடலாம். கரெக்ட் மேம். அதில் வந்து நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் நம்ம வந்து அவர் வந்து சிஏ ஸ்டொமக் கேன்சர், ஆமா நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இஸ் ஆல்மோஸ்ட் 45 years யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி என்னதான் நம்ம வந்து 45 years ஆயிடுச்சு, நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு வந்து இதெல்லாம் ஸ்பெர்ம் பேங்கிங் இதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம். பட் ஆனால் ஹி ஹிம்செல்ஃப் இன்சிஸ்டட் எனக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எல்டர்லி ஏஜ்ல நம்ம வந்து ஸ்பெர்ம் பிக்கப் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி பேங்கிங்ல ஸ்டோர் பண்றதுனால அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பெர்ம் இருக்குமா? அது கண்டிப்பா தேவையா எல்டர்லி ஏஜ்? எல்டர்லி இப்போ நம்ம இந்த ஏஆர்டி லா வந்துட்டதுனால ஸோ மென் வந்து ஈவன் 55 வரைக்குமே தே கேன் ட்ரை. ஸோ பிலோ 55 இருக்கணும், 55 ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ தான் ஏஆர்டி லா. ஸோ அதனால தாராளமாக இந்த மென் வந்து சப்போஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஆர் நம்ம கவுன்சில் பண்ணுறோம் தே ஆர் வில்லிங் அப்படின்னா அவங்களோட சீமன் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்றதுக்கு இட்ஸ் அலவுட், லீகலி இட்ஸ் அலவுட் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் டெசிஷன். அவரா வந்து கேட்குறாருங்கிறது ரொம்ப ஒரு நல்ல டெசிஷன். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாப்புலேஷனுக்குமே இதை நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம மக்களுமே நிறைய அவங்க வாலண்டியரா கேட்டு வரக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் திங்கிங் ஆக்சுவலி. ஏன் இதை மெயினா இதை கேட்குறேன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் எகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ். அதை விட ரொம்ப முக்கிய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ல, ஏன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சர் வராங்கன்னா அப்படின்னா ஏன் நீங்க அந்த அளவுக்கு அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். கண்டிப்பா நம்மளோட தாட் வந்து மெயினா வந்து யங் ஏஜ்ல வரக்கூடிய கேன்சர்ஸ், எஸ்பெஷலி ரீசென்ட்லி மேரிட் ஆர் அன்மேரிடா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்போம். அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் சைட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பேன், லைக் ஜெர்ம் செல் டியூமர்ஸ், டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் அந்த மாதிரி. பட் இதுவே வந்து ஒரு ரெகுலரா வரக்கூடிய இப்போ லங் கேன்சர் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்டொமக் கேன்சர், ரெக்டம் கேன்சர்க்குலாம் நம்ம வந்து கொடுக்கவே மாட்டோம். கண்டிப்பா. பட் இந்த மாதிரி விஷயத்த வந்து இப்போ நாங்க வந்து ஃபேஸ் பண்றது வந்து நான் ஈஸியா கன்வின்ஸ் பண்றேன்னு வைங்க. பட் உங்ககிட்ட இந்த மாதிரி வரவங்க ஒரு ஏஜ்டு ஒரு 40+ வரவங்க கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்பெர்ம் பேங்கிங்கோ இல்லை வந்து ஃபீமேல் வந்து ஓவம்க்கு வந்து வராங்க அப்படின்னா நீங்க அப்ப உங்களோட அட்வைஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ யூஸ்வலி அந்த மெயின் திங் வந்து மென்னுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் சீமன் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு ஃப்ரீசிங் நம்ம அட்வைஸ் பண்றோம். நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஈஸியர் திங் டு கிவ்.
ஸோ அதனால ப்ராசஸ்னு பெருசா இல்லை, அவங்களுக்கு எதுவும் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோ இல்லாதனால மென்னோட அக்செப்டன்ஸ் கொஞ்சம் வேகமாவே இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. ஓகே. பட் உமனோட அக்செப்டன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் என்னதான் நம்ம 12 டேஸ்ன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் நான் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கேன்சர் வந்து என்ன பாதிச்சிடக்கூடாது, என்னோட உயிருக்கு ஆபத்தாயிடக்கூடாது, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நம்ம இந்த 12 டேஸ் வெயிட்டிங்னால எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறத நம்ம டீம் ஒர்க்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது கொடுத்து அவங்க ஓகே அப்படின்னா ஒன்லி திங் நம்ம ஒரீட் வந்து அவங்க ஓவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்கு. ஏன்னா 40+ ஆகும்போது சம்டைம்ஸ் எக்கு குறைஞ்சிருது. நிறைய இப்போ நம்ம பார்க்கறது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். கேன்சர் பெர்சேவே குறைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? கேன்சர் பெர்சேவே ஃபர்டிலிட்டி போத் மென் அண்ட் உமனுக்கு குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை நான் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மேம். பட் ஆனா இங்க எகெயின் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் தான் ரொம்ப கண்டிப்பா. ஏன்னா அதே தான் இந்த ஏஜ்டு விமனும் சப்போஸ் நம்ம சொல்றோம், அவங்கள நல்லா எஜுகேட் பண்றோம், ரிசர்வ் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட எக் ஃப்ரீசிங்க்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். பட் ப்ரொவைடர் ரிசர்வ் பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் ரிசர்வ் இஸ் நாட் குட், ரொம்ப கம்மியான ரிசர்வ் ஆர் எக்ஸ் ஆல்மோஸ்ட் நில்லா இருக்குன்னா அவங்களுக்கு அந்த எக் ஃப்ரீசிங் கான்செப்ட் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட் அவே யூ கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். நமக்கு இனி இந்த கேன்சர்னால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இந்த குழந்தைக்கே யோசனையாகி நம்ம கிட்ட வருவாங்க. டிஃபிகல்ட் இருக்குன்னா இமீடியட்டா நம்ம வந்து சிசேரியன் பண்ணி சைமல்டேனியஸா போத் சிஸ்டையும் ரிமூவ் பண்ணிடுறோம், பேபியும் டெலிவரி பண்ணிடுறோம். கண்டிப்பா அவங்களுக்கு எக்கோட நம்பர்ஸோ இல்லை ஸ்பெர்மோட நம்பர்ஸோ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட். ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு கூட நம்ம ஜீரோனே சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு பீரியடே ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ என்னங்க மேடம் திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சுமாங்க, அந்த நாலேஜே இருக்காது, அதாவது எக்கு போயிருங்கிற நாலேஜே இருக்காது.